நான் உங்களோடு கூட பேசக்கூடிய சத்தியம், யோவான் எழுதின 3 நிருபம் உண்டு. 3 நிருபம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இந்த 3 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த யோவான் யாருன்னா, அப்போஸ்தலன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். இவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தையும் இவர் தான் எழுதினார். எப்படிங்க? யோவான் எழுதின சுவிசேஷத்தை யார் தான் எழுதினார்? இந்த யோவான். 3 நிருபத்தை எழுதியிருக்கார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இந்த 3 நிருபத்தையும் எழுதினது யார் தான்? யோவான் தான். அது மட்டுமல்ல, பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கும் பொழுது, தனிமையாக அந்த பத்மு தீவில் தனியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை தந்தார். அது நிமித்தம் அந்த வெளிப்பாட்டை எழுதினார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். சரியா? அப்போ எத்தனை எழுதியிருக்காரு? யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். அடுத்தது எத்தனை புஸ்தகம் ஆச்சு? 5 புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் முதலாவது நிருபத்தில் எழுதினதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறோம்? நிறைய செய்தி இருக்குது, அதில் நிறைய செய்தி இருக்குது. ஆனால் ஒரு சில முக்கியமானதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தை 1 யோவான் எழுதியிருக்கார் பார்த்தீங்களா, அப்போஸ்தலன் யோவான். இந்த நிருபத்தை எழுதினதற்கு காரணம் என்ன? அதனுடைய பதிலைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எழுதினதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த நிருபத்தை அவர் எழுதினார்? வாசிப்போமா? 1 யோவான் 1:4 வாசிப்போம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எதுக்காக எழுதுறாங்கிறது ஒரு கொஞ்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு என்ன? வசனம் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிறார். ஏன் எழுதுறாரு? முதல் குறிப்பு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை எழுதுகிறேன். இவைகளை ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் கோடு போடணும்னு இல்லை, குறித்து கொள்ளுங்க. இவைகளை, எவைகளை? எவைகளை? இவைகளை உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எவைகளை? எவைகளை வாசிங்க. 1 யோவான் 1-3 படிங்க. எவைகளை? ஆதி முதல், கவனிங்க, இப்போ சொல்றாரு, எழுதுறாரு, ஆதி முதல் இருந்ததும். நல்லா கவனிங்க. எப்படிங்க? ஆதி முதல் இருந்தது. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய். அப்படின்னு எடுத்துங்க தங்கச்சி. எப்படிங்க? ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதும். யோவான் சொல்றாரு, ஆதி முதல் இருந்தது, அதை நாங்கள் கேட்டோம், கண்டோம், நோக்கி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம். தொட்டதும் வார்த்தையை குறித்து எதை தொட்டாங்க? ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போஸ்தலன் யோவான் தன் நிருபத்தில் எழுதுகிறார், எவைகளை ஆதி முதல் இருந்ததையும், நாங்கள் கேட்டதையும், நாங்கள் கண்டதையும், நாங்கள் நோக்கி பார்த்ததையும், நாங்கள் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தையை பார்த்தது மட்டுமல்ல, கேட்டது மட்டுமல்ல, கண்டது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்யறோம்? தொட்டு பார்த்துருக்கிறோம். வார்த்தையை தொட்டு பார்த்துருக்கிறாராம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், நானே சொல்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே இருந்தது இல்லையா? யோவான்
ஆரம்பத்தில் சுவிசேஷத்தில் எழுதுனத லைட்டாக அதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஆதியில் இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை என்னவாச்சு? மாம்சமாச்சு. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு இங்கே யோவான் குறிப்பிடுகிறார்? ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை நான் தொட்டு பார்த்துருக்கேன், என் கண்ணில் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், அது ஆதியில் இருந்தது, அதை நான் தொட்டு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். எப்படிங்க ஜீவ வார்த்தையை தொட முடியும்? அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது. அதுதான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நான் தொட்டு பார்த்துருக்கேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். புரியுதா? சரி, இதை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வார்த்தை வசனத்தை கேட்கும் பொழுது அப்படியே எனக்கு அந்த ஜீவ வார்த்தையே தொட்டுத்தார். அந்த அனுபவத்தை எழுதுறாரு. அடுத்த வசனத்தை எழுதுறாரு, 2வது வசனத்துல, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. தொட்டு பார்த்த அந்த ஜீவன் எப்படிது? வெளிப்பட்டது. பிதாவினிடத்தில் இருந்ததும், பிதாவினிடத்தில் இருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான ஆகிய நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அதை நாங்கள் என்ன செய்யறோம்? உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த கடைசி அந்த பகுதியில் வாசிங்க தங்கச்சி, இந்த 2வது வசனத்தில். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் என்றென்றும் இருக்கக்கூடிய. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து குறித்து நித்தியமா இருக்க, என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அந்த ஜீவனை, அந்த உயிரை நாங்க கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனக்கு உங்களுக்கு இப்போ அறிவிக்கிறார். ஆமென். அந்த ஜீவனை குறித்து, அந்த வாழ்வை குறித்து, அந்த ஜீவனையே பார்த்தோம். அது ஜீவ வார்த்தை, அதை நான் தொட்டு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் சொல்றாரு, 3வது வசனம், நீங்களும் எங்களோட. இப்ப என்ன சொல்றாரு? நீங்களும் கொஞ்சம் பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுமா? யாரையா அனுப்பி கொஞ்சம் பிரசங்க கேட்க ப்ளீஸ். இப்போ கவனிங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி, ஆண்டோடைய முக்கியமான வார்த்தையை கேட்கணும் பார்த்தீங்களா? சரி, வாசிங்க மாத்தாங்க. சாரிம்மா. நீங்களும் யாரு? நம்ம அவங்களோடு கூட சேர்ந்து. இப்ப நல்லா கவனிங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. யோவான் பாருங்க எப்படி சொல்றாரு பாரு. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. நீங்களும் கவனிங்க, சொல்லுங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளான்னு இவ சொல்றாரு. என் கூட, எங்க இனத்து மக்களோடு கூட, அப்போஸ்தலரோடு சரி, எல்லாரோடும் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருக்கணும். எங்களோட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்தது, எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு தெரியுமா? நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருங்க. எங்க ஐக்கியம் யாரோடு இருக்கு தெரியுமா? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதா அப்படின்னு நினைச்சிட்டே வருவார்.
சில வேளைகளில் ட்ரினிட்டியை இணைச்சிட்டே வருவார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். 3 பர்சன் 1 காட், 3 ஆழ்த்தத்துவங்களுள்ள ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, 3 ஆழ்த்தத்துவங்களுள்ள ஒரு தேவன். சரி, இப்போ நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் ஐக்கியம் யாரோடு தெரியுமா? எங்களுடைய ஐக்கியம் யாரோடு தெரியுமா? பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? எங்களோட ஐக்கியமாக இருக்கணும். எங்கள் ஐக்கியம் எப்படி இருக்குது? பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது சொல்லிட்டு 4வது வசனம் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் இல்லை அந்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எவைகளை? இந்த 3 வசனத்தை புரியுதா உங்களுக்கு? ஆமென். போன வாரம் வேறு மாதிரி கேட்டோம் பிரசங்கம், பட் இப்போ கொஞ்சம் நிறுத்தி ஸ்டடி மாதிரி போகுது. அந்த மெசேஜ் தான் இப்போ சொல்கிறார். இவைகளை, எவைகளை? இந்த 3 வசனத்தை சொல்லி, இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எனக்கு இந்த வசனத்தை பைபிள் படிக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். ரொம்ப எனக்கு அப்படியே மன நிறைவாக இருந்துச்சு. அதை தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து எல்லோரும் கேட்கணுங்கிற ஒரு வாஞ்சியோடு நான் சொல்கிறேன். சில சத்தியங்கள்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில சமயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ரிசீவ் பண்ணிடணும், பெற்றுக்கொள்ளணும். சரி, அதனால இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்ன சொல்லி அதை 4வது வசனத்தை சொல்கிறாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு, இந்த 3 வசனத்தை, இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி? எதுக்காக? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியும். நம்ம சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாக இருக்கணுமா? நான் என்ன சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்? என்னுடைய திங்கிங், எனக்கு தெரிஞ்ச பைபிள் வசனமெல்லாம் கொஞ்சம் மெமரியில் இருக்கிறதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்தேன். ஒரு வசனம் உண்டு, நான் நினைக்கிறேன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம்னு நினைக்கிறேன். நான் குறிக்கலை, ஒரு வேளை என்னுடைய ஞாபகத்துக்கு வருது, அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்களா? கரெக்ட் தான். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும், ஆமென். எப்படிங்க? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டாங்கன்னு போடல, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்களாம். சந்தோஷங்கிறது இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சந்தோஷம் வித்தியாசமானது, வேறுபட்டது. இப்போ சந்தோஷ நிறைவுன்னா என்னங்க? நிறைவு எப்படிங்க? ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம், நம்ம நடத்தியிருக்கோம். எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு? நிறைவாக இருந்துச்சுல்ல? நிறைவாக இருந்துச்சு. எதுவும் குறை சொல்ல, நல்லா இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நமக்கு அந்த ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்ச உடனே நம்ம எப்படி இருப்போம்? நல்லா நடந்துச்சு, பெருமையெல்லாம் சொல்லுவோம். தப்பு இல்லை, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். எங்கள் வீட்டில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம்தான். சந்தோஷத்தினால் சொல்கிறேன். காரணம் என்ன? அந்த நிறைவு. இப்போ நான் யோசித்தேன், நிறைவான சந்தோஷம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோவான் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவை உங்களுக்கு எழுதுகிறேன். சரியா? சரி, நிறைவாக இருக்கும்படி கவனிங்க. 1 யோவான் மன்னிக்கணும், நமக்கு ஐக்கியம் உண்டாயிருக்கும்படி எழுதுவதா சொல்லுகிறார். அதன் விளைவு என்னன்னா, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதாகும். ஆனால் யோவான் பேசும் சந்தோஷம் கிறிஸ்துவில் கிடைக்கும் ஆவிக்குரிய சந்தோஷம். யோவான் பேசுகிற சந்தோஷம் எப்படிங்க? கிறிஸ்துவில் கிடைக்கும் ஆவிக்குரிய சந்தோஷம். ஆவிக்குரிய சந்தோஷம். இப்போ யோவான் 1ஆம் நிருபத்தில் எழுதிட்டார். 2வது நிருபத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. 12 வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியம் அநேகம் உண்டு,
காகிதத்தினாலும். மையினாலும். இப்ப என்ன சொல்றாரு? காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் எப்படி இந்த இடத்துல சொல்ற? காகிதத்தினாலும் மையினாலும் எனக்கு எழுத மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய எப்படி சொல்ற? என்ன சொல்றாரு? உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து உங்களை முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி. இந்த காகிதத்தினால் மையினால் எழுதுறதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை, மனசு இல்லை எனக்கு. உங்களை நேரில் வந்து உங்களை முகமுகமா பார்த்து பேசணும், அதுதான் சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். யோவானுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கு அவருடைய அந்த ஃபெலோஷிப் பார்த்தீங்களா, அவருடைய சர்ச்சினுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா, அவருடைய ஐக்கியத்தை பார்த்தீங்களா, மக்கள் மேல் உள்ள அந்த அன்பை பார்த்தீங்களா, மக்களுடைய நிருபத்தை எழுதி சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களை முகமுகமா பார்க்கணும். இல்லை, நான் வெளிநாடு போய் சில வேளையில் 16 நாள், 1 மாதம், 1.5 மாதம்லாம் இருந்திருக்கேன். சிங்கப்பூர் போயிருக்கும்போது அப்படி இப்போ போயிருந்தேன். கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் என்ன நினைப்பேன்னா, சர்ச்சை பார்க்கணும்னு நினைப்பேன். மக்கள் எப்படி பில் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பான், எல்லாம் இப்படி இப்படி நல்லா இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் எப்படி இருக்கும், சர்ச்சை பார்க்கணும். அங்கே நிறையா இருக்கும், மஞ்சள் கலரில் இருப்பாங்க ஆள், கருப்பு கலர், விதவிதமான மக்கள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷம்தான். ஆனால் என்னுடைய மைண்டில் என்ன இருக்குது, சர்ச்சை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், முகத்தை நேரில் வந்து பார்க்கணும். இது ஒரு ஊழியக்காரனுக்கு உள்ள காரியம். கவனிங்க, யோவான் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை என்ன செய்யணும், அந்த வசந்த வாசிங்க தங்கச்சி. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் பேப்பர்னாலையும் மையினால் இங்கு பேனாவில் அவைகளை எழுத எனக்கு மனசில்லைங்கிறாரு. மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களிடத்தில் நான் வந்து உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பதான் எனக்கு இந்த லவ், இந்த அன்பு, அவருடைய அந்த ரைட்டிங்கை பார்க்கும்போது எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீங்களோ, சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு அனுபவம். ஆமேன் சொல்கிறார். சரி, இப்போ யோவான் 15:1 இந்த நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடுறேன். இல்லை 15:11 யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம், இப்ப இயேசு சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. பாத்தீங்களா, நான் சொல்ற பாயிண்ட் என்ன, சந்தோஷம் நிறைவா இருக்கணும். எங்க சந்தோஷமே உங்களுக்கு இல்லையா? இருக்கு. அந்த சந்தோஷம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணுமா. அதை வாசிங்க தங்கச்சி மறுபடியும் அந்த வாசம். என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அவரிடத்தில் இருக்கிற சமாதானம், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு தர்றாரு. ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்றாரா? என்னுடைய சந்தோஷம் உங்களில் எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்கணும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவா இருக்கணுமா. அதாவது இன்னும் வசனம் இருக்கு, அதை நான் அதிகமாக சொல்ல. இந்த நிறைவான சந்தோஷம் என்பது, அதாவது சந்தோஷம் அவரை அறிவதனால் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதினால் இந்த நிறைவான சந்தோஷம் வருகிறது. அவரை ஏற்றுக்கொள்வதினால் இது வருகிறது. அவரோடு ஐக்கியமாக இருப்பதினால் இந்த சந்தோஷம் வருகிறது. விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருப்பதினால்
இந்த சந்தோஷம் வருகிறது. நிறைவான சந்தோஷம் என்றால் என்ன? முழுமையான சந்தோஷம். சந்தோஷம் என்பது கொஞ்சம் அல்ல, முழுமையான சந்தோஷம். முழுமையான சந்தோஷம். கிறிஸ்து தரும் சந்தோஷம் குறைவுபடாது. சந்தோஷம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நிறைவாய் இருக்கணும். துன்பம் துயரம் வந்தாலும் அது நிலைத்திருக்கும். அது வற்றி போவது போல ஆகாது. அது குறைவுபடாது. சந்தோஷமான இருதயம், சந்தோஷமான மனநிலை, சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அப்படின்னா குறைவிலும் நிறைவிலும், கஷ்டத்திலும் துயரத்திலும், துன்பத்திலும் வேதனையிலும் எனக்குள்ள கிறிஸ்து தரக்கூடிய சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும். நிறை குடம் போல அதுலேருந்து ஒரு சொட்டு கூட குறையாது. அப்படியே நிறைந்து ததும்பக்கூடிய, ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் என்கிட்ட இருக்குது. அது துயரத்திலும் துன்பத்திலும் கவலையிலும் வேதனையிலும் அது வற்றி போகாது, குறைஞ்சி போகாது அந்த சந்தோஷம். அதை யாரும் எடுக்க முடியாது. அந்த சந்தோஷம் என்ன செய்யுது? அந்த நிறைவான சந்தோஷம் என் இருதயத்தை நிரப்புது. அந்த சந்தோஷம் என் மனசை நிரப்புது. கவனிங்க, எப்படி நிறைவான சந்தோஷம் எப்படிங்க? என் இருதயத்தை நிரப்புது, என் மனசை நிரப்புது, என் சரீரத்தை அந்த சந்தோஷம் அப்படியே எல்லா இடத்தையும் நிரப்புது. கை காலு சரீரம். அந்த சந்தோஷம் என்னை ஆளுகை செய்கிறது. ஆமென். அப்படி என்றால் அந்த நிறைவான சந்தோஷத்தை துயரம் மேற்கொள்ள முடியாது, துன்பம் மேற்கொள்ள முடியாது, வேதனை மேற்கொள்ள முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, சத்துரு அந்த சந்தோஷத்தை எடுக்க முடியாது. அது அப்படியே இருக்கும், குறையவே குறையாது. ஆமென். நம்ம நீங்கள நகை வாங்கியிருப்பீங்கல்ல, ஒரு மாதிரி பார்க்குறீங்க வித்தியாசம். சரி விடுங்க, வாங்காட்டி போகுது. சரி, பணம் வச்சுருப்பீங்க, அதாவது வச்சுருக்கீங்களா? சரி, பீரோவிலையோ பேங்க்லையோ வச்சுருப்போம். லாக்கரில் நகையெல்லாம் வச்சுருப்பாங்க. என்கிட்ட ஒரு தம்பி சொல்லுவான், ஆனால் நான் லாக்கரில் வச்சுருக்கேன், அதை போய் பார்க்கணும். லாக்கரில் அப்படியே தான் இருக்கும். அந்த நகையை எடுத்தாலும் திரும்ப அந்த நகையை என்ன செய்வோம்? உங்கள்ட்ட இருக்க நகையை ஒரு வேளை கொண்டு போய் அடகு வைக்கிறோம், அந்த நகையை வச்சு பணம் வாங்குகிறோம். ஓகே, விட்டுருவோம்மா. விடமாட்டேன்னு ரொம்ப இதாக சொல்கிறேன், விடமாட்டோம், திருப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, மறுபடியும் என்ன செய்வோம்? எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு அதாவது குறையக்கூடாதான். பணம் குறையக்கூடாது, நகை குறையக்கூடாது, சொத்து குறையக்கூடாது. 5 ஏக்கராக இருந்தால் அங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் விலை சுமாராக இருக்குது, அந்த 2 ஏக்கரையும் வாங்கி போடலாம். எப்படி இருக்கணும்? இருக்குமா இருக்காதா? சரியா? ஸோ ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷம் எக்ஸ்ட்ரா பெருகிட்டே இருக்குது. ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்களா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியா உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை பாற்றினார், சந்தோஷம் பொங்குதே. நிறைவான சந்தோஷம் தெரிஞ்சிருச்சா? பாட்டு பாடின பிறகுதான் தெரியுது. கொடுத்த விளக்கம் சரிதான் பாஸ்டர், பாதி வந்தது ஆனால் நிறைவா இல்லை, ஆனால் அந்த பாட்டு வந்தோடனே புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. ஓகே சொல்லிட்டாங்க, சரிதானா? ஆமாம். அப்போ அந்த சந்தோஷம் எப்படி? நிறைவான சந்தோஷம் குறைவுபடாது, பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரக்கூடிய சந்தோஷம். அதான் யோவான் சொல்கிறாரு, சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
ஒன்று. இரண்டாவது காரியம் 1 யோவான் 2:1 வாசிங்க. 1 யோவான் 2:1. நமக்குள் நிலை நிற்கிறதும் நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் 1 யோவான் 2:1 தானே? 1 யோவான் 2:1 சரியா? என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளை 1 யோவான் 2:1 சரியா? இப்போ அடுத்தது சொல்றாரு, ஏன் எழுதுனேன்? கவனிங்க, நம்ம பார்க்குறதுல ஏன் எழுதுனேன் இப்போ சொல்றார். அதாவது 2வது அதிகாரத்தில் என் பிள்ளைகளே எப்படி கூப்பிடுறாரு? சில சமயம் சிலருக்கு சில சண்டைகள் நடக்கும். ஒரு சின்ன உபதேசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஏசப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் சண்டை. ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. காலில் திடீர்னு அடிபட்டா ஏசப்பான்னு சொல்கிறோம். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? எங்க நம்ம தான் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் விசுவாசிக்கிறோம். எதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் நீ இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அதெல்லாம் முடியாது. சின்ன காரியத்துக்கும் எப்படி நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறார். எசப்பான்னு போய் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறான். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி தெரியுமா? ஹவு டு பிகின் நான் சொல்லித்தரேன் ஜெபத்தை. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒன்றும் இல்லை. தெரியாத பாவம். ஆண்டவரே, கடவுளே, இயேசு ஆண்டவரே என்னை பாருங்கிறான் இல்லை? சரி, இப்போ இந்த யோவான் என்ன சொல்கிறார்? என் பிள்ளைகளே, திருச்சபை மக்களை சொல்கிறாரு, என் பிள்ளைகளே. நான் கடைசி காலத்தில் ரொம்ப வயசாகிடுச்சான். நான் நேற்றுக்கு ஒரு கடையில் போய் ஓம வாட்டர் வேணும்னு வாங்கினேன். அந்த கடையில் அந்த அவருடைய ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அண்ணா என்னண்ணா உங்கள் குரல் மாறிடுச்சு, கணீர்னு இருக்கு. ஆமாம்மா, எனக்கே தெரியுது என் குரல் மாறிடுச்சு. என்னை சொல்லுவாங்க, உங்கள் குரல் கணீர்னு இருக்குது, வயசாகுதுமா, அதனால் கொஞ்சம் குரல் மாறிட்டு போகும், இன்னும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். உண்மை தானே? மாறக்கூடாதுங்கிறீங்களா? மாறாமல் இருக்கட்டும், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணுங்க. வயசான பிறகு இந்த யோவான் நிற்பாராம். எல்லாரும் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆசையாக இருப்பார். யோவான் பிரசங்கம் பண்ணுறான், நல்ல வயசு. சொல்லுவார், என் பிள்ளைகளே அப்படிம்பாராம். என்ன சொல்லுவார்? என் பிள்ளைகளே. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குமா. யோவான் ஒன்றுமே சொல்ல மாட்டான். என் பிள்ளைகளே, நீங்கள் அன்பாயிருங்க, ஒருவருக்கு அன்பாயிருங்க சொல்லுவார், சிரிப்பார், போயிடுவாராம். நான் அப்படி பிரசங்கம் பண்ண கேட்பீங்களா? ஆனால் அவரு பேசுனதை கேட்குறாங்க. என் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுவாராம். அன்பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க. சரி, வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படிங்க? இப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். முதல்ல என்ன சொன்னார்? எதுக்கு எழுதுறேன்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எழுதுகிறேன். ரெண்டாவது, ஏன் எழுதுறேன் இவைகளை? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சரி, இப்போ வாங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 10 முடிய வாசிங்க. இப்போ சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போமா. நமக்கு என்ன இல்லை? பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்படி பாருங்க. அதாவது என் பிள்ளைகளேன்னு சொல்லிட்டு பாவம் செய்யாதபடிக்கு உங்களை எழுதுகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே பாவம் செஞ்சிருக்கலாம். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிருக்கேன். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்க கூடாது. சொல்லிருங்க ஆண்டவர்கிட்ட,
மனுஷங்கிட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் அவரிடத்தில் இரக்கம் வர்றாங்க. கண்டிப்பாக எந்த பாவத்தையும் மன்னிக்கிறார். மன்னிக்க முடியாத பாவம் இல்லை, எல்லாத்தையும் மன்னிக்கிறார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு பாவம் செஞ்சு மன்னிக்கிறாரு. ஆனால் என்ன செய்யுது? பாவத்தை மறைக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இறங்கும். அப்படி இல்லைன்னா சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களை, நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். நம் பாவங்களை என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை, ஆண்டவரே பொய்யராக்கிறது எது தெரியுமா? ஆண்டவரே குற்றப்படுத்தி நீ சொல்கிறது பொய் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு பாவம் இல்லைன்னா, நான் பாவம் செய்யலைன்னா. அடுத்த வசனம் பாருங்க, அவ்வளோதானே? அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்காது. வசனத்தை ஒவ்வொன்றா அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ ரெண்டாவது அவர் இந்த நிருபத்தை எழுதுறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எவைகளை? அதுக்கு முந்தி சொன்ன வசனத்தெல்லாம், இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன். 2. மூணாவது பாயிண்ட், மூணாவது குறிப்பு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26 வசனம். 1 யோவான் 2:26. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். மூணாவது குறிப்பு எதுக்காக எழுதுறாரு? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு. நம்மளை வஞ்சித்திருப்பாங்கல்ல, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க, உறவால் வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க, சொந்தத்தால் வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க, தெரிந்தவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவரோட ஒரு நல்ல வசனம் அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வீட்டாரே சத்துரு. பைபிளே சொல்லுது அவர் சத்துருங்கன்ட்டு நம்ம திரும்பி போயிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. சத்துருவை என்ன செய்யணுமா? ஸ்நேகிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரி, ஏன் இதை எழுதுறாரா? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என்னங்க, என்ன அர்த்தம்? கவனிங்க, 1 யோவான் 2:22 வாசிப்போம், 25 முடிய. இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல். நல்லா கவனிங்க, என்ன வஞ்சிக்கிறது? புரியுதா? என்ன இங்க என்ன சொல்லப்படுகிறது? வஞ்சிக்கிறது என்னங்க? இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து அல்ல என்று, அதாவது மேசியா அல்ல. இயேசு யார் இல்ல? மேசியா அல்லன்னு சொல்லி மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திகிறிஸ்து. என்ன வஞ்சிக்கிறதுன்னு தெரியுதா? உங்களை வஞ்சிக்கிறதை குறித்து எழுதுகிறேன். யார் அந்திகிறிஸ்து? இன்னும் வரலையே. ஆமா, எதிர்பார்த்துட்டு இருக்கான், அவனும் வருவான்னு. மக்களை கெடுக்க, தீமை செய்ய வருவான். பட்டு வசனம் என்ன சொல்லுதுங்க? யோவான் முன்னே சொல்றார், அந்திகிறிஸ்து யார் தெரியுமா? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திகிறிஸ்து. அடுத்த வசனம், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அப்படின்னா யெகோவா விட்னஸ் வர்றாங்க இல்லை, நமக்கு தெரியும் யெகோவா விட்னஸ்காரர் குமாரனை மறுதலிப்பாங்க. என்னன்னா அவர் தேவன் அல்லம்பாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய வீட்டில் பல பிரச்சனையை கொடுத்துருக்காங்க, அவர் இல்லை. அப்போ குமாரனை மறுதலிக்கிறவன் யாரு? பிதாவை உடையவன் அல்ல. பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கை
அறிக்கையிடுகிறவன் குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கு. குமாரனை அறிக்கை செய்தா போதும், பிதாவையும் குமாரனையும் உடையவனா இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டு உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே போதும். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை எழுதுகிறேன். புரியுதா? அப்ப வஞ்சிக்கிறது என்ன? தெய்வீக தன்மையை குறித்து மறுதலிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன், இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்காமல் மறுதலிக்கிறவன், குமாரனை உடையவனாய் இல்லாதவன், பிதாவையும் குமாரனையும் அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய வஞ்சகம், அந்த வஞ்சக போதனை வருகிறது. ஆகவே இந்த பைபிள் வசனம் சொல்லுகிறது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன் எழுதுகிறேன்? இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வஞ்சிக்கிறவர்களை குறித்து எப்படி என்ன பண்ணணும்? இதை உங்களுக்கு எழுதுகிறேன். வஞ்சிக்கிறவர்கள் யாரு? தேவனுடைய குமாரனாக இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், பிதாவை மறுதலிக்கிறவர்கள், இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்காமல் விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள், இவர்கள் தான் வஞ்சகர்கள், வஞ்சிக்கிறவர்கள், சத்தியத்தை மாற்றி வஞ்சிக்கிறவர்கள். சரி, எத்தனை பாயிண்ட், எத்தனை குறிப்பாச்சு? 3. வெரி குட். நாலாவது 1 யோவான் 5:13. உங்களுக்கு சரி, இப்போ 4வது குறிப்பு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்க உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். எதுக்காக எழுதுகிறாரு? என்ன அழகாக சொல்கிறார் பதில். ஒவ்வொன்றா பாயிண்ட் என்ன அழகாக சொல்கிறார். இப்போ இதில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு, அழிக்க முடியாத வாழ்வு, மறைந்து போகிற வாழ்வல்ல, ஒளிந்து போகிற வாழ்வல்ல, அழியாத என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை. நான் சொல்றது புரியுதா? நித்திய ஜீவன், நிறைவான வாழ்வு, நிறைவான சந்தோஷம் போல நிறைவான வாழ்வு. நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய அந்த நித்திய ஜீவன் என்பது அழிகிறதல்ல. இந்த உலகத்தில் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து போனாலும் மறுபடியும் அந்த உயிர் மறுபடியும் வாழக்கூடிய, அழியாமல் வாழக்கூடிய, என்றென்றும் வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்வை இயேசு தர்றார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தில் முக்கியமானது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசியுமார். இப்படி தேவனுடைய குமாரனாகிய நாமத்தின் மேல். அப்படின்னா தேவனுடைய குமாரனாகிய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை யாருக்கு எழுதுகிறேன்? தேவகுமாரனாகிய அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியுங்கள். அவரை விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. தேவன் நமக்கு, நல்லா கவனிங்க, நான் நிறைவு செய்கிறேன்.
அப்போ தான் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமில்ல, அதனால தான் சொல்கிறேன். நானும் நிறைவு செய்கிறேன், நிறைவான சந்தோஷத்தோடு நீங்கள் போகலாம். வாசிங்க. தேவன் நமக்கு, தேவன் எல்லாம் சொல்லுங்க, தேவன் நமக்கு, இப்போ சொல்லுங்க, தேவன் எனக்கு, பார்த்தீங்களா, முடிக்க போறேன்னு சொன்னா என்ன உற்சாகம், அப்பா சே, நிறைவான சந்தோஷம் வந்துருச்சு. ரைட், நான் முடிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்ன தந்திருக்கிறார் அப்படின்னா, அழியாத வாழ்வு, நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு, என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, மரணமே இல்லை, அழிவே இல்லாத வாழ்க்கை. தேவன் நமக்கு, உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. நல்லா கவனிக்க, முடிவு வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன், அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இப்ப பாருங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆமென். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன், குமாரனை பெற்றுக்கொண்டவன், குமாரனை ஏற்றுக்கொண்டவன், குமாரனை இருதயத்தில் வைத்திருக்கிறவன், சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். Praise the Lord. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன், குமாரனை உடையவன் என்ன உண்டு? ஜீவன், வாழ்வு உடையவன், நித்திய வாழ்வு. அந்த குமாரன் எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நித்திய ஜீவன் எனக்கு இருக்கிறது. தேவனுடைய குமாரன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எனக்கு இருக்கிறார், இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா, ஜீவன் இல்லாதவன். அவனுக்கு என்ன இல்லை? வாழ்வு இல்லை. என்ன வாழ்வு? நித்திய வாழ்வு இல்லை அப்படின்னு அதை முடிக்கிறார். Praise the Lord. Hallelujah. நான் கொஞ்சம் வசனம்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன். இது போதும்னு நினைக்கிறேன். போதுமில்ல? ஆமென். சத்தமாக தான் சொல்லுங்களா. ரைட், நான் நிறைவு செய்கிறேன். நிறைவான சந்தோஷத்தோடு நீங்களும் போகணும். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், வாழ்வுடையவன், நித்திய வாழ்வுடையவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் எங்கே போனாலும் இந்த நித்திய வாழ்வு கிடைக்காது, இந்த அழியாத வாழ்வு கிடைக்காது, ஒளிந்து போகாத வாழ்க்கை கிடைக்காது. என்றென்று வாழ்ந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை. அப்புறம் மரணமே இல்லை, அழிவே இல்லை, முடிவே இல்லை. என்றென்றையும் கடவுளோடு வாழுவோம். அவர் நமக்குள் அந்த நிலையான, நிறைவான, நித்தியமான, அழிவில்லாத, நிரந்தரமான வாழ்வை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அந்த வாழ்வு, அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில், குமாரனிடத்தில் இருக்கிறது. அவரை உடையவன் ஜீவனை உடையவன் என்று எழுதுகிறார். எதுக்காக எழுதுறாரு? இதுக்காக தான் எழுதுறார். எத்தனை குறிப்பாச்சப்போ? 4 குறிப்பு. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி கண்கள் இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவிச்சு நிறைவான சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்வது போல துக்கமாய் இருக்கிறவன் சந்தோஷமாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் கேட்க கொடுத்தார். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் கண்டு காணிக்க. ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்ற
மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரரே. இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்திற்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்திற்கு மறித்த நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரரே. இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்ற நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்ற நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரீவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷம் குறையாமல் நிறைவாக இருக்க, அந்த சந்தோஷம் மாறாமல் எப்பொழுதும் இருக்க, கிறிஸ்து தரக்கூடிய அந்த சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்க, உம்முடைய பிள்ளைகளில் நிலைத்திருக்க உதவி செய்யும். அப்படியே ஆசீர்வதிப்பீராக. நிறைவான சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளுக்கு போக மன திருப்தியோடு மன நிறைவோடு நிறைவான சந்தோஷத்தோடு அவருடைய இல்லங்களுக்கு போக உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து வறுமையை மாற்றி குறைவை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். இந்த இடத்திலிருந்து உடைய பிள்ளைகள் நிறைவான சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக ஒரு மன திருப்தியோடு கூட உடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளுக்கு போக உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும்